ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து கொள்ளு பருப்பில் துவையல் தாங்க பண்ண போகிறேன். நான் வீட்டில் வந்து கொள்ளு பருப்பு இருந்தது, துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதே தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொள்ளு பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. எண்ணெயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கங்க. வறுத்தது மூடி போட்டு வருங்க, இல்லைன்னா வெடிச்சிரும். அது கூட 4 பல் பூண்டு, தேவையான காரத்துக்கு தேவையான வரமிளகா 2, அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 கொஞ்சமாக வந்து தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சில்லு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன அளவு புளி, உப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது சைடிஷே இல்லை, இது தொட்டுட்டு சாப்பிட்ணும் காரசாரமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து மோர் குழம்புக்கு பண்ணியிருந்தேன். மோர் குழம்புக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்டேன். அப்பளமும் மோர் குழம்பு இருந்தது. சரி காரமாக சாப்பிட்லாமேன்ட்டு இதை செஞ்சு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வெறும் துவையில பிரட்டி கூட சாப்பிட்லாம், சாதத்தில் பிரட்டி சூப்பராக இருக்கும். இதே போல் ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.